ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு தமிழில் என்ன திருக்குறள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் இன்றைக்கி 2 அதிகாரம் பார்க்கலாம். 3, 4 பார்க்கலாம். ஓகேவா? ஊக்கமுடைமையும் விருந்தோம்பலும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஊக்கமுடைமை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. திருக்குறளையுமே கவனித்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா திருக்குறள் ஏதோ ஒரு வேர்டு மிஸ் பண்ணிட்டு கூட வந்துட்டு கொஷினாக கேட்கலாம் இல்லையா? அதனால தான். இந்த திருக்குறளுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது எதுன்னு பார்த்தோன்னா ஊக்கம் மட்டும்தான். ஊக்கம் இல்லாதவர் வேற எதை பெற்றிருந்தாலுமே வந்துட்டு அது வந்து உடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிக்க மாட்டாங்க. இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எது இல்லாதவர் வேறு எது உடையவராக இருந்தாலும் இல்லாதவராகவே கருதப்படுவர் அப்படின்னா, ஊக்கம் இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட வேற எது இருந்தாலுமே அவங்க இல்லாதவங்களாக தான் வந்துட்டு கருதப்படுவாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து ஒருத்தவங்ககிட்ட இருக்க வேண்டியது ஊக்கம். செகண்ட் பாருங்க. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவருக்கு ஊக்கம் உடைமையே நிலையான உடைமையாகும். மற்ற பொருளுடைமையானது நிலைப்பேறு இல்லாமல் நீங்கி விடுவதாகும். ஒருவருக்கு ஊக்கமுடைமை தான் வந்து நிலையான உடைமை. இப்போ உடைமைனா செல்வம்னு சொல்லணும் இல்லையா? இந்த ஊக்கமுடைமை தான், ஊக்கம் இருக்கிறதா ஒருத்தவங்க கிட்ட நிலையான செல்வம். வேற எந்த ஒரு பொருளோ ஏதோ இருந்தாலும் அது வந்து நிலைத்து இருக்காம என்ன பண்ணும், அது அழிஞ்சுதான் வந்துட்டு போகும். தேர்டு, ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடையார். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடையார். ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்துவிட்டோம் என்று கலங்க மாட்டார். அதாவது நம்ம கிட்ட ஊக்கம் இருந்துச்சு அப்படின்னா, ஆக்கம்னா என்னது? செல்வம். அந்த செல்வத்தையே நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோதும் கலங்கி வந்து நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஊக்கம் இருந்தாவே மன உறுதியாக வந்துட்டு வாழ்வாங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையா நுழை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையா நுழை. சோர்வில்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும். சோர்வு இல்லாத ஊக்கம் மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அப்படின்னா போதும், இந்த செல்வமானது நம்ம இருக்கிறதுக்கு தானாகவே வந்துட்டு அது சென்றடையும், வந்து அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்று நீரின் அளவினவாகும். மக்களின் ஊக்கத்தின் அளவினது வாழ்க்கையின் உயர்வு இருக்கும். அதாவது மலர் வந்துட்டு பார்த்தோன்னா, இப்போ நீரில் அந்த நீரோட அளவுக்கு ஏற்பதான் வந்து அந்த மலர் வந்து உயரமாக தெரியும். அப்போ அந்த நீரை வந்து மிதந்து வந்து மேலே நிற்கும். அந்த மாதிரி அந்த மக்கள்கிட்ட வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு ஊக்கம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையோட உயர்வு இருக்கும். சரியா? நெக்ஸ்ட், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடவே கூடாது. அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து பெருசாகவே நினைக்கணும். சரியா? அது நமக்கு கிடைக்காமலே போனாலும் அந்த எண்ணம் அந்த மாதிரி நினைக்கிறோம்ல, அதை வந்து கைவிடக்கூடாது. நம்ம எப்பவுமே பெருசாகவே நினைக்கணும். கிடைக்கலனாலுமே அது பெருசாகவே திங்க் பண்ணுறது தான் வந்துட்டு ரொம்ப நல்லது. அடுத்தது, சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடொன்றும் களிறு. உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும். அதுபோல ஊக்கமுடையவர் அழிவு வந்தவிடத்திலும் தளரவே மாட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ யானை வந்து நல்ல பெரிய உருவமாக இருக்குது, அந்த உடம்பு ஃபுல்லாகவே என்னது அம்புகளால் வந்துட்டு யாராவது காயப்படுத்தினா கூட தன்னோட பெருமையை வந்து கடைசி வரைக்குமே நிலைநிறுத்திட்டு இருக்குமா. அது மாதிரி ஊக்கமுடையவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அழிவே வந்து சேர்ந்தாலும், நம்ம ரொம்ப கீழ்நிலையான நிலைக்கு போனாலும் நம்ம வந்துட்டு ஐயோ அழிஞ்சு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தளர மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஊக்கம் இருக்குது, அவங்க அதை வச்சுட்டு வந்துட்டு இன்னும் மேலே வந்துடுவாங்க. அடுத்தது, ஊக்கம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. ஊக்கம் இல்லாதவர் இவ்வுலகில் யாம் வன்மையுடையோம் என்னும் தம்மை தாம் எண்ணி மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டார். ஊக்கம் இல்லாதவங்க வந்துட்டு இவ்வுலகில் யாம் வன்மை உடையோம்னா என்ன? வன்மைன்னு என்னது? குறைத்தன்மை தானே. அப்போ ஊக்கம் ஒருத்தவங்க கிட்ட இல்லை அப்படின்னா இந்த உலகில் நாம் வன்மை உடையும், நம்ம வந்துட்டு வள்ளல் தன்மை குறைத்தன்மை வந்து உடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ற தம்மை தாம் எண்ணி மகிழும் மகிழ்ச்சியை அடையவே மாட்டாங்க. நம்ம வந்துட்டு அதாவது நம்மக்கிட்ட ஊக்கமே இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு வள்ளல் தன்மை உடையவங்க அப்படின்னு வந்து நம்ம நினச்சி பெருமை அடைய முடியாது, மகிழ்ச்சி அடையவும் முடியாது. நெக்ஸ்ட்டு, பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். யானை பருத்த உடம்பை உடையது, கூர்மையான கொம்புகளை உடையது. ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும். யானை வந்து பெருசாதான் உடம்பளவுலையும் பெருசாக இருக்கும், அதுக்கு கூர்மையான கொம்புகள் அதுவும் வச்சிருக்கு. இருந்தாலும் புலி வந்து பார்த்தோன்னா அளவில் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஆனால் புலி வந்து தாக்க வந்துச்சு அப்படின்னா அந்த யானை என்னது
அஞ்சும். அப்போ புலிக்கிட்ட இருக்க ஊக்கம், அதான் சொல்கிறாங்க, ஊக்கமுள்ள புலியாகிய. ஊக்கமுள்ள புலி வந்து சின்னதாகவே சைஸ் இருந்தாலும், சிறிய அளவே இருந்தாலும், பெரிய அளவாக இருக்க யானை என்ன பண்ணும், பயப்பட தான் செய்யும். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரமக்கள் ஆதலே வேறு. உரமொருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரமக்கள் ஆதலே வேறு. ஒருவனுக்கு வலிமையாவது ஊக்கம் மிகுதியே, அவ்வூக்கம் இல்லாதவர் மரங்களே. மக்களைப் போல் இருத்தல் வேறுபாடு. அதாவது ஒருத்தவங்க கிட்ட ஊக்கம் இல்லை அப்படின்னா அவங்க மரத்தோட தான் வந்துட்டு ஒப்பிடுறாங்க. வடிவில் தான் வந்து மக்கள் மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க மரத்துக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த அதிகாரம் விருந்தோம்பல் பார்க்கலாம். இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவது எல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். நம்ம வந்துட்டு இல்லறத்தை போற்றி வந்து எதற்காக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, விருந்தினரை வரவேற்று உபசரிக்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்து பொருள்களை வச்சு காத்து இல்வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். செகண்டு, விருந்து பொறுத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டாற்பார் அன்று. விருந்து பொறுத்ததாக தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டாற்பார் அன்று. விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்கத்தான் மட்டும் விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே, ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று. ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்துட்டு விருந்தினராக வந்திருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க இருக்கும்போது சாவா மருந்தாக இருந்தால் கூட, நம்ம அமிழ்தமாக இருந்தால் கூட என்ன பண்ணக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. அது வந்து விரும்பத்தக்க செயல் அன்று. ஓகேவா? அடுத்தது, வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதே கிடையாதான். நம்மளை நோக்கி வராங்களே விருந்தினர், அவர்கள் வந்து நம்ம நாள்தோறும் வந்துட்டு உபசரித்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு துன்பம் வந்து நம்ம கெட்டு போறது கிடையாது. அடுத்தது, அகனமர்ந்து செய்யால் உரையுள் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல். நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள். திருமகள் யாரோட வீட்டில் வாழ்வாங்க அப்படின்னா, நல்ல விருந்தினராக வராங்க இல்லையா, அவங்கள வந்து முகமலர்ச்சியோட வர வச்சு அவங்களுக்கு நம்ம உபசரித்து வழி அனுப்பி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மணமகள் தான் திருமகள் வந்துட்டு இருப்பாங்க. வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விருந்தினர் வந்து வராங்க, ஃபர்ஸ்ட்டு முன்னே போற்றி உணவளித்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம சாப்பாடு போட்டுட்டு மீதி இருக்க உணவை வந்து உண்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, அவங்களோட நிலத்தில் வந்து விதையை வந்து விதைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. விதை விதைக்க தேவையில்ல, விதை வந்து தானாகவே வளரும். இப்போ யாரோட நிலத்தில் வந்து விதை தானே விளையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, விருந்தினரை உபசரிப்பவர்களோட நிலத்தில் வந்துட்டு விதை வந்து தானே விளையும். அடுத்தது, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. அதாவது செல்விருந்து அப்படின்னா வந்துட்டு போகிறாங்க இல்லையா, விருந்தினர் போகிறாங்க, அவங்க தான் செல்விருந்து. செல்விருந்து ஓம்பி அவங்க வந்துட்டு நான் அவங்களை வழி அனுப்பி வச்சுட்டோம். வருவிருந்து பார்த்திருப்பான், நெக்ஸ்ட் வந்துட்டு விருந்தாளிங்க வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பான் இல்லையா, அவன் நல்விருந்து வானத்தவருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவன் பார்த்தா அப்படின்னா வானுலகத்தில் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தினன் ஆவான். தேவருக்குமே வந்துட்டு அவன் விருந்தளிக்கத்திற்கான சமமான ஒப்பானவன் ஆவான். ஓகேவா? அடுத்தது, இணைத்துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். விருந்தோம்பல் ஆகிய வேள்வி பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று. விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினை தான் வந்துட்டு அந்த வேள்வி பயன் வந்துட்டு அமையும். அதாவது அந்த விருந்தோம்பலோட வேள்வி பயன் வந்துட்டு இவ்வளோதான், இவ்வளோ அளவு, இவ்வளோ பெருசாக, அதை வந்து அளவிட்டெல்லாம் வந்து கூற முடியாது. விருந்தினராக வராங்க அப்படின்னா அவங்களோட தகுதிக்கு ஏற்பதான் வந்துட்டு அந்த மாதிரி செய்கிறதா வந்துட்டு அதோட வேள்வி பயன் வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிந்தோம்பி பற்றற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்தோம்பி பற்றற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பின்பு இழந்து கேடு இழந்தோமே என்று இறங்குவர். அதாவது விருந்தினரை வந்துட்டு நம்ம உபசரித்து வாழாமல் அந்த வேள்வியில் ஈடுபடாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, பொருள்களையே நம்ம வச்சுட்டு இருந்தாலும் காத்து இருந்தாலும் பின்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை இழந்துட்டு இறங்குவார்னா வருந்துவர். பின்பு இழந்துட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்த தான் படுவோம் கடைசியா. நெக்ஸ்ட்டு, உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவார்க்கன் உண்டு. செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்பலை போற்றாத அறியாமையாகும். அஃது அறிவிலிகளிடம்
உள்ளது. செல்வ நிலையில இருந்தாலும் வறுமையாகவே தான் கருதப்படுவாங்க. யாரு அப்படின்னா விருந்தினரை வந்து உபசரிக்க தெரியாதவங்க வந்துட்டு செல்வ நிலையில இருந்தாலும் அவங்க வந்து வறுமையில இருக்கிறதா தான் வந்துட்டு கருதப்படுவாங்க. அது வந்து அறிவெளிகளிடம் உள்ளது. அறிவெளி மடவார்னா என்னது? அறிவாளிக இல்லாங்க. அப்ப அறிவிலிகள், அறிவில்லாதவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க தான் வந்துட்டு அந்த மாதிரி நினைப்பாங்க. அடுத்தது மோப்ப குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து. அனிச்சப்பூ எப்படி மோந்து பார்த்த உடனே வாடி விடுமோ அது போல முகம் மாறினாலே விருந்தினவர்களோட முகம் வந்துட்டு வாடி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.